ஒரு பெரிய கொஸ்டின் வச்சிருக்கேன், பிக் கொஸ்டின். உங்களோட பர்த்டேக்கு வந்து தலை கேக் கட் பண்ணாங்க. அது வந்து எப்படி இருந்தது நம்ம மொமெண்ட்? ஏன்னா தலை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு இடத்துல ப்ரெசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. அப்படின்ற போது வந்து அந்த ஒரு பர்த்டே எப்படி எந்த அளவுக்கு ஸ்பெஷலாக இருந்தது? அது ஸ்பெஷல் பர்த்டே, லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு பர்த்டே. அதுக்கு முன்னாடி வருஷம் தான் வந்து நான் வந்து வீடியோ காலில் பேசினேன். ஸோ என்னோடய ஃபிசியோ, என்னோடய ட்ரைனர் வந்து தான் அவங்களுக்கு பர்சனலாக பண்ணுறாங்க. என்னோடய எஸ்ஆர்ஹெச்சுக்கு அவர் தான் ஃபிசியோ ட்ரைனராக இருந்தார். ஸோ அவர் ஹைதராபாத் வந்திருந்தார். ஸோ அப்போ இவங்க பேசிட்டு இருந்தாங்க. ஒரு டைம் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து எல்லோரையும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு அவரே இவர் கேட்டாங்க. ஸோ கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு இவர் சொன்னார். ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் யதார்த்தமாக நாங்கள் மீட் பண்ணோம். நாங்கள் எங்கள் ஸ்டாப்ஸில், அப்புறம் வாஷிங்டன், நான், முத்தைய முரளிதரன் சார், அதுக்கப்புறம் கூட 2-3 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போனோம். கூட்டிகிட்டு போயிட்டு ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். சான்ஸே இல்லை. இப்போ சில பேரெல்லாம் பார்த்தாவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு வைப் வரும், அவங்களுக்காக பண்ணலாம் அப்படின்னு தோணும். இப்போ தோனிலாம் பார்த்தா அப்படியே பார்த்தா அவருக்காக என்னென்னாலும் பண்ணலாம் அப்படின்னு பேட்டிங் ஆகட்டும், பவுலிங் ஆகட்டும், அது ஒரு பாசிட்டிவ் வைப் வரலாம். அந்த மாதிரி இருந்தது அவர் பார்க்குறப்போ. அவர் ஹேண்டில் பண்ண விதம், ஸோ அவர் எப்படி கவனிச்சுட்டாரு எங்களை. அவர் வந்து பக்கத்தில் நின்ற மாட்டாங்களா, ஒரு வார்த்தை பேச மாட்டாங்களா ஏங்கிற நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. என்னன்னா ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் அவ்வளோ பணிவா, அவ்வளோ ஒரு ரெஸ்பெக்டாக, மரியாதையோட டின்னர் தான் போயிருந்தோம். ஸோ அப்படி எல்லாரையும் பார்த்து பேசினார். இப்போது நான் ஓகே, வாஷிங்டன் ஓகே, முரளிதரன் சார் ஓகே, எல்லாருக்கும் வாட்சில் தெரியும், மற்றவங்களாம் எல்லாமே தெரியும். எங்ககிட்ட என்ன பேசுவாரோ அது ஒன்றும் குறையாமல் எல்லாருக்கிட்டையும் அப்படியே பேசுவோம். ஸோ அந்த ஒரு ஆட்டிடியூட் அது செம்மையாக இருந்தது. அவர் விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை எல்லாருக்கும். அப்படியே அவர் பேசுகிறதே எல்லாரும் அப்படியே கவனிச்சுட்டே இருந்தாங்க. இப்படியே எல்லாரும், நானும் இப்படியே பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, என்ன ஏதாவது வேணுமா, எல்லாரையும் ஃபஸ்ட்லேருந்து அப்படியே கேட்பாரு. அதுக்கப்புறம் எல்லாரையும் எங்கேருந்து வரீங்க, என்ன ஏது, ஸோ எல்லாரையும் இன்ட்ரோ மாதிரி எல்லோரும் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நிறைய முத்தைய முரளிதரன் சாரும் அவரும் ரொம்ப நிறைய கான்வர்சேஷன் பண்ணியிருந்தாங்க. இவர் ஃபீல்டை பற்றி சொல்லிட்டு இருந்தார், அவர் அப்படி கடந்து வந்து பதக்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருந்தது. திடீர்னு பண்ணோடனே வந்து திடீர்னு கேக் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எனக்குன்னா என்ன பண்ணுறதுனே தெரில. அவர் கூப்பிட்டு வந்து வெட்டினார். வெட்டி அவருக்கு எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு போச்சு அவருக்கு கொடு அப்படின்னு அதுக்கப்புறம் தான் நான் வந்து அவருக்கு கூட்டினேன். ஸோ ரொம்ப 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 சான்ஸே இல்லை. இது முடிச்சுட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் வந்து சென்ட் ஆஃப் பண்ணி கொடுத்தாரு. இதில் மெயின் திங் என்னென்னா, எல்லாரோட கதை திறந்துட்டு நீங்கள் போங்க அப்படின்னு எல்லோரும் சென்ட் ஆஃப் பண்ணார். ஐயோ சான்ஸே இல்லை அந்த இதெல்லாம் மொமெண்டம்லாம். சார் நீங்கள் போங்க சார், இருங்க அப்படின்னு சொல்லி உள்ளே உட்காந்துட்டு அனுப்பி விட்டாரு எல்லாருக்கும். அதனால அவர் ரொம்ப பிடிக்குது, பயங்கரமாக கவனிச்சார். அவர் விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. நாங்கள் போனது 8 மணியோ 7 மணி சம்திங் தெரில, 8-9 இருக்கும். வந்தது 2 மணி இருக்கும். போகவே மனசு இல்லை. அவ்வளோ நேரம் இருந்தது. போகிற டைமே தெரில எங்களுக்கு. அவ்வளோ என்ஜாய் பண்ணோம் அவர் கூட. அப்புறம் நான் சொன்னேன், இந்த மாதிரி உங்களை எப்பயும் மீட் பண்ணோம், வீட்டுக்கு தயவுசு கண்டிப்பாக வாங்க, ஆல்வேஸ் வெல்கம், ஃபேமிலியோடு வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னார். சரி கண்டிப்பாக சென்னையில் இருக்கப்போ வரேன் அப்படின்னு. சரி கண்டிப்பாக வாங்க, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறோம், நீங்கள் வாங்க எப்போனாலும் ஷாம்கிட்ட சொல்லிட்டு வாங்க நான் அப்படின்னு. சரிங்க சார் அப்படின்னு. ரொம்ப நல்லா இருந்தது. அது பயங்கரமாக இருந்தது. ஆமாம்.